நெல்லையில் எதிர்கால சந்ததியினர் மரங்களின் அருமைகளை தெரிந்து கொள்ள 54 வகையான 350க்கும் மேற்பட்ட மரங்களை காடு போல் வளர்த்து வருகிறார் வட்டாட்சியர் ஒருவர். நெல்லையை அடுத்த கோபாலசமுத்திரத்தைச் சேர்ந்த செல்வன் என்பவர் வட்டாட்சியராக பணியாற்றி வருகிறார். இவரது தந்தை கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் 3 ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார். ஆனால் அந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முடியாத நிலை இருந்தது. இதை அறிந்த வட்டாட்சியர் செல்வன் வனத்துறை உதவியுடன் 54 அரிய வகை மரங்களை வாங்கி காடுகள் போல் வளர்த்துள்ளார். தரிசு நிலத்தை வனமாக மாற்றியதால் அரசு சார்பில் அவருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. இங்க வந்தாங்களே நமக்கு ஒரு குளுமையான சூழ்நிலை, மகிழ்ச்சிக்கு மன மகிழ்ச்சியா இருக்க சூழ்நிலை உருவாயிருக்கு. எல்லா விதமான பட்டாம்பூச்சிலேருந்து பாம்பு, பள்ளி எல்லா விலங்கினங்களும் இங்க வாழக்கூடிய தன்மையில தான் இருக்கு. நாங்க எந்த விலங்கினத்தையும் வெட்டுறதும் கிடையாது, மரங்கள் எதுவும் நம்மளும் வெட்டுறது கிடையாது. இப்போ உள்ள நிறைய குழந்தைகளுக்கு மரங்கள் என்னென்ன மரங்கள் என்ன தன்மை உடையது, அதனுடைய பயன் என்ன அந்த மாதிரி தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு எக்கோ டூரிசம் பிளஸ் மரங்களை பற்றி அறிவிப்பு கொடுக்கணும், அறிய தரணும் தான் என்னோட விருப்பமா இருக்கு. ஈட்டி, கோம்பை, வேம்பு என பல்வேறு வகையான மரங்களுக்கு வரிசையாக எண்களை கொடுத்து வருகிறார். மாணாக்கரை அழைத்து வந்து ஒவ்வொரு மரத்தின் சிறப்புகளை கூறும் திட்டத்தையும் உருவாக்கவுள்ளார். இதற்காக கோடை காலத்தில் சிறப்பு முகாமை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். இதனால் இவரை இப்பகுதி மக்கள் வனச்செல்வன் என்றே அழைக்கின்றனர்.